நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அவன் திருக்கரங்கள் உன் கதையை முடிக்கும். இதயமில்லாதவனே, இனிமேலாவது தேவகியை துன்புறுத்தாமல் விட்டுவிடு. உனது சுயநலம் உன்னை மிருகமாக மாற்றிக் கொண்டிருப்பதை மறந்து விடாதே. பறந்தோடி விட்டான், பறந்தோடி விட்டான். எங்கு போனாலும் அவனை நான் விடமாட்டேன். எங்கு போனால் என்ன, அவனை நான் விடவே மாட்டேன். விஷ்ணு, பழி அங்கு துடிக்கிறான் கம்சன். மகாசக்தி மாதா, உன் மலரடிகள் போற்றுகின்றோம். மனக்கலக்கம் தீர்த்து வைத்து வாழ்விக்க வேண்டுகின்றோம். அன்பெனும் சக்தியே, அம்மா, அவதார நோக்கம் இங்கு நிறைவேறிவிட்டதே. இனிமேலாவது தேவலோகம் வந்து வாழ்விக்க வேண்டுகிறோம். தேவேந்திரா, இனிமேல் தேவலோகம் வரமாட்டேன். இறைவனின் ஆணைப்படி நான் வேறு வேறு வடிவங்கள் இங்கேயே இருந்து விடுவேன். பக்தர்கள் எந்த வடிவத்தில் எங்கு எனக்கு கோவில் அமைக்கிறார்களோ அங்கு அந்த வடிவத்தில் நான் இருப்பேன். என்னை நம்பி வருபவர்களின் விருப்பங்களை நான் நிறைவேற்றி அவர்களுக்கு நலமெல்லாம் தருவேன். எனது முதற் கோவில் விந்தியாச்சல மலைமேல் உன்னால் உருவாகட்டும். மகாபாகியம் பரமேஸ்வரி. அன்னை அருகினில் குழந்தையும் அழுத குரல் தனை கே. அழாதேம்மா, அடிபட்டு விட்டதா? அழாதே, அழாதேம்மா. இந்த தங்கம் இல்லையா? அழக்கூடாது, அழக்கூடாது. எல்லாம் சரியாகிவிடும். கண்மணி, கண்மணி, அழக்கூடாது. அட, பிள்ளை பிறந்து விட்டதா? பாருங்கள். புல்லாங்குழலோதும் பிள்ளையை பார்த்தேன் கனவில். அப்படியா? எத்தனை அற்புதமான கனவு கண்டாய் யசோதா, எத்தனை அற்புதமானதொரு கனவு. பிள்ளையை நீ கனவிலேயே பெற்றெடுத்து விட்டாயா?
அழாதே, அழாதே தேவகி, அழாதே, அழாதே தேவகி. மன்னவர் கம்சனின் ஆணைப்படி இனிமேல் நீங்கள் இருவரும் விடுதலை பெற்றவர்கள். எண்ணம் போல் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். செல்லுங்கள். அசரீரி வாக்கை கேட்டு அம்மா உங்களுக்கு 8வது பிள்ளை பிறக்கும் வரை இப்படி சிறையில் வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது இனிமேல் அவசியமில்லாமல் போய்விட்டது. அதனால் நீதி விழுவாத எங்கள் மாமன்னர் இனிமேலும் உங்களை சிறைப்பிடித்து வைக்க விருப்பப்படவில்லை. எங்கள் மன்னவர் கருணை உள்ளவர். தாங்கள் தமது மாளிகை வரை செல்ல தேர் அனுப்பியிருக்கிறார். தேர் சிறைவாயில் காத்திருக்கிறது. இஷ்டமிருந்தால் தாங்கள் அதில் போகலாம். மன்னர் பிரானுக்கு என் நன்றி. துயரத்தின் எல்லையை தொட்டுவிட்ட எங்களுக்கு வசதிகள் எதற்கு? இப்போதுள்ள சூழ்நிலையில் தேர் எங்களுக்கு தேவையில்லை. சாமானியனைப் போல் நடந்தே போய்விடுகிறோம். வா தேவகி. இந்த இடத்தின் தேவதையே, இத்தனை வருடங்கள் அன்போடு இடம் தந்தாய். சாகாமல் வாழ்ந்திருக்க அதற்காக அம்மா எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள். கடமை தவறாத காவலர்களே, உங்களுக்கும் எங்கள் வணக்கம். பிரார்த்தனை செய்வேன் உங்களுக்காக. ராஜ குடும்பத்தார்கள் செல்லுகின்ற சமயத்தில் சேவையாளருக்கு பரிசு தந்து செல்வார்கள். பரிசு தர இந்த சமயத்தில் ஏதுமில்லாத நிலை எங்கள் நிலை. அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. வெறும் வாழ்த்துக்களைத்தான் தர முடியும். அன்பிருந்தால் அன்பருக்கு துணை இருப்பான் இறைவன். அன்புதான் வாழ்க்கையின் நெறி. போகலாம் சுவாமி. வா, போகலாம்.